வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. கேரட் அல்வா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவரில் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவோட கொஞ்சம் கூட இருக்கும். ஓகேங்களா? 1/4 கிலோ கேரட்டை, அந்த கேரட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. தோல் சீவி எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க. அடுத்து ஸ்க்ராப்பர் இருந்தால் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு அதை குட்டி குட்டியாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பூ மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். பார்த்திங்களா? எவ்வளோ சாஃப்டாக வருது பார்த்திங்களா? அப்படி இல்லை, இது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கேரட்டை நம்ம வந்து ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணி எடுத்தது உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த சாப் பண்ண கேரக்டரை அந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஃபைனாக நல்லா சாப் ஆகி அதுவே கொடுத்துரும். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்துடுச்சு. ஃபுட் ப்ராசஸர் இல்லாதவங்க அந்த மாதிரி கேரட்டை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்க்ராப்பர் வச்சு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி தேய்ச்ச கேரட்டை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி பருப்பு நல்லா நான் உடச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக. அந்த முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் ஆகணும், லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த மாதிரி ஆச்சுன்னா அதை எடுத்துடுங்க. அடுத்து பாதாமை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே அதை எடுத்துருங்க. உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிக்குன்னா நீங்கள் கிரேப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது அதே பேனில் அந்த நெய் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம கேரட்டை சேர்த்துக்கிறோம். துருவி வச்ச கேரட் அதிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நமக்கு இதில் பால் ஊற்றணும். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சி தான் ஊற்றணும், அப்படியே இதில் ஊற்றக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின பாலை இதில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு போதும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றுங்க. உங்களுக்கு பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. என்ன எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா அப்புறம் அதை சுண்டுறதுக்கு லேட் ஆகும். இப்போ இது கொஞ்சம் சுண்டி வரும்போது இதில் சர்க்கரை 1/4 கிலோ கேரட்க்கு ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் சுகர், 50 கிராம் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை மைல்டாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா 1/4 கிலோ கேரட்க்கு இந்த 50 கிராம் சுகர் தாராளமானது, போதும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும். பார்த்திங்களா? பால் சேர்த்து கொஞ்சம் சுண்ட வச்சதுக்கப்புறமா தான் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்தோன்னே அது இன்னும் கொஞ்சம் இலகும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுண்டிடும். அடுத்து வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா திருப்பி நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் நெய் சேர்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சேர்க்கல. இப்போ இதோட ஃபைனலாக இப்போ தான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சுண்டுனதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸ் முந்திரி பாதாமு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பிளேட்டிங் பண்ணுறீங்களோ பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது நம்ம சேனலில். எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.